வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோம். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்திற்கு தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரெயின் இயங்குது. ஆனால் அதில் கூட்டம் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலுமே அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இது என்னைக்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இந்த நிலையில் தற்காலிகமாக ஒரு பெட்டியின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 16618 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நைட்டு 7:45 மணிக்கு புறப்பட்டு திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி, மானாமதுரை போய் அங்கே இருந்து ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் காலையில் 6:15 மணிக்கு செல்லக்கூடிய இந்த ரயிலுக்கு நேற்று கிளம்புனதில் இருந்தே கூடுதலாக ஒரு பெட்டி அப்படிங்கிறது இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி. இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது 72 சீட் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலம் இருக்கிறது. என்னைக்கு வரைக்கும் இந்த பெட்டிகள் இணைப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த பெட்டிகள் அப்படிங்கிறது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 16617 அப்படிங்கிற நம்பரில் ராமேஸ்வரத்தில் இருந்து புதன்கிழமை இரவு 7:55க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து நான் முன்னாடி சொன்ன அதே ரூட் வழியாகத்தான் பயணிக்கிறது. பெரும்பாலும் கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருந்து நேராக மதுரையில் இருந்து திண்டுக்கல், பழனி வழியாக செல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் உகந்ததாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயின் சுற்றி போகிற ட்ரெயின்னா எப்படியோ ராமேஸ்வரத்துக்கு தினசரி ட்ரெயின் வேணும். அது எப்படி போனால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கிறது. அப்படி சுற்றி போகக்கூடிய ட்ரெயினில் ஒரு பெட்டி அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் திருவனந்தபுரத்தில் இருந்து மதுரை வழியாக மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலும் ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்கப்படும் போது பழனிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஒரு ஆறுதலான விஷயம், வர்ற தீபாவளி வரைக்கும் இந்த ட்ரெயினில் ஒரு பெட்டி கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா ராமேஸ்வரத்திற்கு கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறதே இன்னும் பலருக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இருக்குது, பெரும்பாலும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் சிலர் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களை சென்று சார் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.